ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் கன்வர்கொடி அண்ட் ஹேவ் எ நைஸ் டே டு எவ்ரிவன். இன்றைக்கி என்னுடைய காசி அண்ட் ஸ்லோயஸ்ட் மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லி அண்ட் பெங்களூர் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ பருப்பு வேக வச்சாச்சு. அது வேகிறதுக்குள்ளே நம்ம சுட சுட ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம். ஸோ சூடாக காஃபி போட்டு அப்படியே பால்கனிக்கு வந்துட்டேன். இப்போ தான் சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ப்ரீஸியான சூப்பரான சில் காற்று, கூடவே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட சிப்பிங் சவுண்ட், சூப்பராக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி காஃபி குடித்தேன். அடுத்து ஒரு சைட் சாம்பார் வச்சுட்டு இன்னொரு சைடு இட்லியும் அவிச்சாச்சு. டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லியை க்யூபாக கட் பண்ணி போட்டுட்டு கூட தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டோம்னா பாப்பா இந்த ஃப்ரூட் பிக்கர் வச்சு பிக் பண்ணி சட்னியில் டிப் பண்ணி ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இது கூட ஸ்நாக்ஸு அண்ட் வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணியாச்சு. இன்றைக்கி பாப்பா ஃபீல்ட் ட்ரிப் போகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த க்யூட்டான கேபி பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் ஒரு வெட் டிஷ்யூ வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு ட்ரை டிஷ்யூ, லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ இது பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச தீம். அவங்களுக்கு பிடிச்ச பேக்கில் கூடவே ஒரு குட்டியான பைனாப்பிள் தீமில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியூ காயின்ஸ் வந்து போட்டு அனுப்ப போகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப் முடிக்கும்போது அவங்க ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக காயின்ஸ் கொஞ்சம் கொடுத்து விட்ருக்கேன். டிஃபனுக்கு இட்லி அண்ட் டிஃபன் சாம்பார். இந்த சாம்பாரோட ரெசிபி டீட்டெயில்டாக என்னோடய லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவை கூட்டு போய் ஸ்கூல்லையும் விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் கிச்சன் கிளீனிங்கையும் முடிச்சிட்டோம்னா நம்மளோட கிச்சன் ஒர்க் முடிஞ்சிடும். என்னோட எவ்ரிடே கிச்சன் கிளீனிங்க்கு நான் இந்த லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுறேன். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வெட் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். சூப்பராக நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே வைக்கிற இந்த கிரில் இருக்கீங்க இல்லையா, இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன். கூடவே டிஷ்வாஷரையும் நம்ம லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனில் இருக்கிற ஃபியூ வெசல்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிச்சன் சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிச்சன் வந்து நீட் அண்ட் ஹைஜெனிக்காக மெயின்டைன் ஆகும். சில வெசல்ஸ் வந்து நான் டிஷ்வாஷரில் போட மாட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பையும் வைப் பண்ணிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.